The radius of the Martian orbit around the Sun is 4 times the radius of the orbit of the Mercury. The Martian year is 687 Earth days. Then which of the following is the length of one year on Mercury? அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு கிராவிடேஷன் கொஸ்டின் பேஸ்ட் ஆன் கெப்லர்ஸ் தேர்ட் லா. கெப்லர்ஸ் தேர்ட் லா என்ன தெரியும்? டைம் பீரியட் ஸ்கொயர் இஸ் ப்ரொபோஷனல் டு ரேடியஸ் கியூப் அப்படின்னு தெரியும். ஸோ இதை வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். இவங்க சொல்லியிருக்கிறது வந்து என்ன சொல்கிறாங்க? ரேடியஸ் ஆஃப் மார்ஷியன் ஆர்பிட் அரவுண்ட் த சன் இஸ் 4 times the radius of orbit of Mercury அப்படிங்கிறான். ஸோ அதனால் radius of Martian orbit is equal to 4 times of radius of Mercury அப்படின்னு சொல்லிக்கலாம். அதேமாதிரி the time period, அதாவது year Martian year is 687 earth days. Time period of Martian year is nothing but 687 days அப்படின்னு சொல்கிறான். ரைட். இப்போ டைம் பீரியட் ஆஃப் மெர்க்குரி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம இந்த ஃபார்முலா வச்சு டி ஆஃப் மார்ஷியன் இல்லை டி ஆஃப் மெர்க்குரி எடுத்துக்கிறோமா? ஃபஸ்ட்டு மெர்க்குரி போட்டுக்கலாம். டி ஆஃப் மெர்க்குரி தான் என்னன்னு கேட்குறான். ஸோ அதனால் டி மெர்க்குரி பை டி மார்ஷியன் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் மெர்க்குரி பை ரேடியஸ் ஆஃப் மார்ஷியன் கியூப் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அகெயின் டி மெர்க்குரி is equal to radius of Mercury by radius of Martian to the power 3/2 into இந்த ஸ்கொயர் அங்கே கொண்டு போயிடுறேன். ஸோ அதனால் 1/2 வந்துடுது. 3/2 இந்த மார்ஷியனை மேலே கொண்டு போயிடுவோம். டி மார்ஷியன் அவ்வளோதான். ஸோ ஏற்கனவே எனக்கு இந்த மார்ஷியனுக்கு பதிலாக 4 times ஆஃப் மெர்க்குரின்னு இருக்குது. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எனக்கு வந்து என்ன ஆகிடும்? 1/4 ஆர் மெர்க்குரி கேன்சல் ஆகிடும். to the power 3/2 into இது 687 அப்படின்னு சொல்லலாம். எகைன் இந்த 1/4 வந்து எப்படி எழுதலாம்? 1/2 ஸ்கொயர் இன்ட்டு 3/2 2 கேன்சல் ஆயிரும் இன்ட்டு 687 1/8 இன்ட்டு 687. ஸோ 687 டிவைடட் பை 8 தான் உங்களுடைய ஆன்சர். 687 டிவைடட் பை 8. ஸோ 8 எத்தனை டைம்ஸ் போகும்? ஆன்சரை பாருங்கள். எல்லாமே வந்து வேறு வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 8 8 சார் 64 வரும். அதுக்கடுத்து 47 வரும். 8ல் ஒரே ஒரு வேல்யூ இருக்கிறதுனால நீங்கள் ஃபுல்லாக டிவைட் பண்ண தேவையில்லை, டேரெக்டாக இதை சூஸ் பண்ணிக்கலாம்.